விருச்சிகம் ராசி பலன் 2026 சவால்களும் பெரும் அதிர்ஷ்டமும் சமன் செய்யும் ஆண்டு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் வழிவகுக்கும் ஆண்டாக அமையப்போகிறது. உங்கள் ராசியில் 7.5 சனியின் தாக்கம் இந்த ஆண்டோடு முடிவுக்கு வருவதால் ஒரு பெரிய பாரம் விலகும். அத்துடன் குருவின் அதிர்ஷ்டகரமான சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தப் போகிறது. இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை தெளிவாக பார்க்கலாம். கிரகங்களின் சஞ்சாரம். சனியின் விடை, குருவின் வரவேற்பு. 1. சனி பகவான். 7.5 சனியின் விடை, 5ஆம் இடம். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறார். என்ன பலன்? 5இல் வரும் சனி என்பது 7.5 சனியின் இறுதி பகுதி, அதாவது விதி சனி என்பார்கள். இதன் தாக்கம் மெதுவாக விலகத் தொடங்கும். இருப்பினும் குழந்தைகளுடன் உறவில் கவனம் தேவை. குழந்தைகளில் படிப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சாதகம். உங்களின் அறிவுத்திறன், புத்திசாலித்தனம் ஆகியவை இந்த நேரத்தில் அதிகமாகும். கலைகள் மற்றும் பொதுத் தொண்டில் ஆர்வம் கூடும். 2. குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். முதல் பாதி, ஜனவரியில் முதல் மே மாதம் வரை குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பலன். இது ஆரம்பத்தில் சில சிரமங்களைத் தரும். எதிர்பாராத செலவுகள், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரகசியங்களை காப்பாற்றுவது அவசியம். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். 2ஆம் பாதி, ஜூன் முதல் குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு, அதாவது பாக்யஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். பலன். பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு, இது விருச்சிக ராசிக்கு கிடைத்திருக்கும் அதிர்ஷ்டம். உங்களின் அனைத்து தடைகளும் நீங்கி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும். தந்தையார் வழியில் அனுகூலம், புனித யாத்திரைகள், உயர்கல்வியில் வெற்றி ஆகியவை கைகூடும். 3. ராகு மற்றும் கேது. ராகு 4ஆம் வீடு. டிசம்பர் வரை ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். பலன். வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் அல்லது அலைச்சல்கள் உண்டாகலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கேது 10ஆம் வீடு. கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். பலன். தொழிலில் திடீர் மாற்றங்கள், புதிய தொழில்நுட்பங்களை கற்கும் வாய்ப்பு ஆகியவை கிடைக்கும். வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் அதன் மூலம் வெற்றி கிடைக்கும். வேலை, தொழில் மற்றும் நிதிநிலை. விருச்சிக ராசிக்கு 2026இன் முதல் பாதி நிதானம், 2ஆம் பாதி அபாரமான வளர்ச்சி. நிதிநிலை. முதல் பாதி எச்சரிக்கை. அஷ்டம குருவால் ஜனவரி முதல் மே மாதம் வரை செலவுகள் அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். 2ஆம் பாதி. ஜூன் முதல் பாக்ய குருவின் சஞ்சாரத்தால் நிதிநிலைமை வெகுவாக உயரும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். பழைய கடன்கள் அடைபடும். சேமிப்பு அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். மாற்றங்கள். 10இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம், இடமாற்றம் அல்லது பெரிய பொறுப்புகள் தேடி வரலாம். வேலையில் உள்ள இரகசியங்களை காப்பாற்றவும். பெரும் வெற்றி. ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பலத்தால் உங்கள் தொழில் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு, ஊதிய உயர்வு, தொழில் விரிவாக்கம் ஆகியவை கைகூடும். வெளிநாடு. வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வேலை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். குடும்பம் மற்றும் திருமணம் மற்றும் உறவுகள். குடும்ப வாழ்க்கை. 4இல் ராகு இருப்பதால் வீட்டை புதுப்பித்தல் அல்லது வீடு மாற்றம் போன்ற அலைச்சல்கள் உண்டாகலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. 5இல் சனி இருப்பதால் குழந்தைகளுடன் நிதானமாக பழகுங்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். திருமணம் மற்றும் உறவுகள். திருமணம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண்டின் 2ஆம் பாதி, ஜூன் முதல் மிகவும் சாதகமாக உள்ளது. குருவின் அருளால் நல்லவரன் அமையும். தம்பதியர். உறவு பலப்படும். குடும்பத்திலிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி திரும்பும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியம். அஷ்டம குருவால் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறிய உடல் உபாதைகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது.
குறிப்பாக இரத்த அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. பரிகாரம்: தினமும் நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. நீர் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி: மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். உயர்கல்விக்கு சாதகமான காலகட்டம். போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு வேலைக்கான முயற்சிகளில் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். உயர்கள்: சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு குருவின் அதிர்ஷ்டத்தை பெற முருகன் வழிபாடு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் பெருமானை வழிபடுவது அல்லது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நற்பலன்களை அதிகரிக்கும். குரு வழிபாடு: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது பாக்ய குருவின் பலன்களை அதிகரிக்கும். ஆதரவற்றோர் சேவை: ஏழைகளுக்கு உணவு, உடைதானம் செய்வது ஏழரை சனியின் இறுதிப்பகுதி சிரமங்களை குறைக்கும். இறுதி தீர்ப்பு: விருச்சிக ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏழரை சனியின் முடிவு பகுதியால் சில சோதனைகள் வரலாம். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற்ற பாக்ய குருவால் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பது உறுதி. தனுசு ராசி பலன் 2026 சனி விலகிய நிம்மதியும் யோகமும் நிறைந்த ஆண்டு. தனுசு ராசி பலன் 2026. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக அமையப் போகிறது. பல ஆண்டுகளாக உங்களை பிடித்து ஆட்டிய ஏழரை சனியின் முழுமையான தாக்கம் விலகி நிம்மதியான ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. உங்கள் ராசி அதிபதியான குருவே பல இடங்களில் ஆதிக்கம் செலுத்த இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும். இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்று பார்க்கலாம். கிரகங்களின் சஞ்சாரம். நிம்மதியும் யோகமும். 1. சனி பகவான் பாதச்சனி விலகுகிறது. 4ஆம் இடம். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானம் மீனத்தில் சஞ்சரிக்கிறார். என்ன பலன்? 2026இல் உங்களுக்கு அர்த்தாஷ்டமச் சனி தொடங்குகிறது. என்றாலும் ஏழரை சனி முழுமையாக விலகிவிட்டதால் அதன் அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். அர்த்தாஷ்டமச் சனி காரணமாக வீடு, வாகனம், தாயார் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அலைச்சல்கள் கூடும். சாதகம்: 4இல் அமரும் சனி சிலருக்கு புதிய வீடு கட்டுதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற முயற்சிகளில் வெற்றியைத் தரும். 2. குரு பகவான் களத்திர யோகம் டு அஷ்டமம். சாதகமான மாற்றம். உங்கள் ராசி அதிபதியான குருவின் சஞ்சாரம் மிகவும் முக்கியமானது. முதல் பாதி ஜனவரி முதல் மே வரை குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பலன்: இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம். திருமண வாழ்க்கை இனிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உறுதியாகும். தொழில் கூட்டாளிகள், பொதுமக்கள் ஆதரவு ஆகியவை கிடைக்கும். 2ஆம் பாதி ஜூன் முதல் குருபகவான் 8ஆம் வீட்டிற்கு அஷ்டமஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் மாறுகிறார். பலன்: அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தாலும் இது பொதுவாக செலவுகளை அதிகப்படுத்தும். எதிர்பாராத பயணங்கள், ஆரோக்கியத்தில் கவனம், நிதி விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இருப்பினும் இரகசியமான விஷயங்கள் மற்றும் ஆய்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 3. ராகு மற்றும் கேது. ராகு 3ஆம் வீடு. டிசம்பர் வரை ராகு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். பலன்: ராகு 3இல் சஞ்சரிப்பது ஒரு சாதகமான நிலை. இது உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டு. கேது 9ஆம் வீடு. கேது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பலன்: ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தில் ஆர்வம் கூடும். வெளிநாட்டுக் கல்வி தொடர்பான முயற்சிகள் கைகூடும். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில், வேலை மற்றும் நிதிநிலை. தனுசு ராசிக்கு 2026இன் முதல் பாதி உறவுகளை பலப்படுத்தும். 2ஆம் பாதி நிதானத்தை கோரும். நிதிநிலை, ஃபைனான்ஸ். முதல் பாதி சிறந்தது. 7இல் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். திருமண ஏற்பாடுகள் அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலம் நிதி ஆதாயம் உண்டாகும். 2ஆம் பாதி எச்சரிக்கை. அஷ்டம குரு வருவதால் ஜூன் முதல் செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக அலைச்சல் மற்றும் உடல்நலம் தொடர்பான செலவுகள் வரலாம். புதிய முதலீடுகளில் பெரிய ரிஸ்கை எடுப்பதை தவிர்க்கவும். தொழில் மற்றும் உத்தியோகம், கெரியர். அதிகார வரவு. முதல் பாதியில் குருவின் அருளால் தொழில் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். வெளிப்படையான பேச்சு.
வேலையில் உள்ள சில ரகசியங்களை இந்த ஆண்டு வெளிப்படுத்த வேண்டி வரலாம். மாற்றங்கள். இரண்டாம் பாதியில் வேலையில் பெரிய மாற்றங்களை செய்ய தூண்டப்படலாம், ஆனால் நிதானமாக செயல்படுவது அவசியம். சாதகம். ராகு 3இல் இருப்பதால் வியாபாரத்தில் துணிச்சலான முடிவுகள் எடுத்து வெற்றி அடைவீர்கள். ஹூம்ஃபெம்கா குடும்பம், திருமணம் மற்றும் உறவுகள். குடும்ப வாழ்க்கை. 4இல் சனி இருப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு தொடர்பான அலைச்சல்கள், புதுப்பித்தல் வேலைகள் ஆகியவை வரலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள், குறிப்பாக திருமண முயற்சிகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது. திருமணம் மற்றும் உறவுகள். திருமணம். திருமணமாகாத தனுசு ராசி நேயர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் ஜனவரி முதல் மே வரை திருமணம் கைகூடுவது உறுதியாகும். தம்பதியர். களத்திர குருவால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஹூம்வெல்ச்கிட் ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியம். 7.5 சனியின் முழு அழுத்தம் நீங்கிவிட்டதால் ஆரோக்கியம் மேம்படும். அஷ்டமகுரு வருவதால் ஜூன் முதல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக அதிக அலைச்சல் மற்றும் மன அழுத்தத்தால் உடல் சோர்வு ஏற்படலாம். தினமும் தியானம் செய்வது நல்லது. கல்வி. மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ராகு 3இல் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான ஆராய்ச்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஸ்பாரார பரிகாரங்கள். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து குருவின் பலன்களை பெற குரு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும். அன்னதானம். ஆதரவற்றவர்களுக்கு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு உதவுவது 7.5 சனியின் பாதிப்பை முழுமையாக விலக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனி மற்றும் ராகுவின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க சனிக்கிழமைகளில் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பானது. 2026 நிம்மதியையும் திருமண யோகத்தையும் தரும் ஆண்டாக அமையும். 7.5 சனி முழுமையாக விலகிவிட்டதால் எந்த தடைகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் வலிமையை பெறுவீர்கள். குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் பிறக்கப் போகிறது. மகரம் ராசி பலன் 2026. 7.5 சனியின் இறுதி ஆட்டம் வெற்றி நிச்சயம். வணக்கம் மகர ராசி நேயர்களே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரிய நிம்மதியையும் வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் இடக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக தாங்கி வந்த 7.5 சனியின் இறுதிப் பகுதி, அதாவது விதிச்சனி, இந்த ஆண்டோடு முடிவுக்கு வரவிருக்கிறது. எனவே உழைப்பிற்கு ஏற்ற முழுமையான பலன்களை பெறும் ஆண்டாக இது அமையும். இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்று பார்க்கலாம். கிரகங்களின் சஞ்சாரம். சனியின் விடை, குருவின் இணை. 1. சனி பகவான். 7.5 சனியின் முடிவு. 3ஆம் இடம். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் தைரிய ஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறார். என்ன பலன்? 3இல் சனி சஞ்சரிப்பது ஒரு சாதகமான நிலை. இது உங்கள் 7.5 சனியின் கடைசி பகுதி. இந்த நிலை உங்களின் துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தயங்கிக் கொண்டிருந்த செயல்களை இப்போது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சாதகம். இளைய சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குறுகிய தூரப் பயணங்களால் லாபம் உண்டு. உங்களின் பல போராட்டங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறது. முதல் பாதி ஜனவரி மற்றும் மே. குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பலன். இது ஆரம்பத்தில் சில சிரமங்களைத் தரும். கடன் வாங்கும் சூழல், ஆரோக்கியத்தில் கவனம், மறைமுக எதிர்ப்புகள் ஆகியவை வரலாம். சரியான உணவுப் பழக்கம் அவசியம். 2ஆம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் 7ஆம் வீட்டிற்கு களத்திர ஸ்தானத்தில், அதாவது கடகத்தில் உச்சமாகிறார். பலன். களத்திர ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு. இது மகர ராசிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய யோகம். திருமணமாகாதவர்களுக்கு உறுதியாக திருமண யோகம் உண்டாகும்.
திருமணமானவர்களுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலம் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். 3. ராகு மற்றும் கேது. ராகு 2ஆம் வீட்டில். டிசம்பர் வரை ராகு தனஸ்தானத்தில் இருக்கிறார். பலன்: எதிர்பாராத தனவரவு அல்லது செலவுகள் ஏற்படலாம். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். கேது 8ஆம் வீட்டில். கேது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். பலன்: பயணங்களின் போது கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்டம் அல்லது மறைமுகமான வழிகளில் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது, ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தொழில், வேலை மற்றும் நிதி நிலை. மகர ராசிக்கு 2026இன் 2ஆம் பாதி திருமண மற்றும் தொழில் கூட்டாளி உறவை வலுப்படுத்தும். நிதிநிலை ஃபினான்ஸ். முதல் பாதி எச்சரிக்கை. 6இல் குரு இருப்பதால் கடன் வாங்கும் சூழல் வரலாம். நிதி விஷயத்தில் நிதானம் தேவை. 2ஆம் பாதி ஜூன் முதல் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு வருவதால் தொழில் கூட்டாளிகள் ஒப்பந்தங்கள் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுப விரயங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். கெரியர். தைரியம். 3இல் சனி இருப்பதால் வேலையில் உள்ள சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றியடைவீர்கள். பதவி உயர்வுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் கைகூடும். கூட்டு வெற்றி. ஜூன் மாதத்திற்கு பிறகு 7இல் குரு வருவதால் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சவால்கள். 6இல் குரு இருக்கும் போது ஜனவரி-மே வேலையில் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்பை திருட முயற்சிப்பார்கள். குடும்பம், திருமணம் மற்றும் உறவுகள். குடும்ப வாழ்க்கை. 2இல் ராகு இருப்பதால் குடும்பத்தில் பேச்சால் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க அமைதியாக இருங்கள். 7.5 சனியின் முழுமையான தாக்கம் விலகுவதால் குடும்பத்தில் இருந்த நிம்மதியற்ற சூழல் விலகி மகிழ்ச்சி திரும்பும். திருமணம் மற்றும் உறவுகள். திருமணம் ஆகாத மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண யோகம் உறுதியாகிறது. இது மிகவும் சாதகமான காலகட்டம். தம்பதியர் உறவு பலப்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியம். ஹெல்த். 6இல் குரு, ஜனவரி-மே மற்றும் 8இல் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள், சர்க்கரை அளவு ஆகியவற்றை கண்காணிக்க வேண்டும். யோகா, தியானம் ஆகியவை மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கல்வி. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான கவனம் செலுத்தி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டில் படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டம். பரிகாரங்கள். ரெமெடிஸ். 7.5 சனியின் இறுதிப் பகுதி சுமூகமாக முடிய சனிக்கிழமை சிறப்பு. உங்கள் ராசி அதிபதி சனி என்பதால் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதும் காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் 7.5 சனியின் சிரமங்கள் குறையும். வியாழக்கிழமை வழிபாடு. வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் தட்சணாமூர்த்தியை வழிபடுவது 7இல் வரும் குருவின் பலன்களை அதிகரிக்கும். ஆஞ்சநேயர். சனியின் ஆதிக்கத்தை குறைக்க ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பொழுதும் சிறப்பானது. இறுதி தீர்ப்பு. ஃபைனல் வெர்டிக்ட். மகர ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு 7.5 சனியின் விடைபெறும் ஆண்டாக உள்ளது. முதல் பாதியில் வரும் சில சவால்களை நீங்கள் துணிச்சலுடன் எதிர்கொண்டால், 2ஆம் பாதியில் உச்சம் பெற்ற களத்திர குருவால் ஜூன் முதல் திருமண வாழ்க்கை, தொழில் கூட்டு மற்றும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து ஆகியவற்றை அடைவீர்கள். இது வெற்றிக்கு உத்தரவாதம் தரும் ஆண்டு. கும்பம் ராசி பலன் 2026 7.5 சனியின் மத்திய பகுதி. மாற்றங்களும் முன்னேற்றமும்.
வணக்கம் கும்பராசி நேயர்களே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல பலன்களையும் வாழ்க்கையில் முக்கியமான நிரந்தரமான மாற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது. நீங்கள் தற்போது 7.5 சனியின் மத்திய பகுதியில் பிறப்புச் சனி இருப்பதால் பொறுமையுடன் உழைத்தால் மட்டுமே வெற்றியை அறுவடை செய்ய முடியும். இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்று பார்க்கலாம். கிரகங்களின் சஞ்சாரம் சோதனைக்கு பின் சாதனை. 1. சனி பகவான் ஜென்மச்சனி 2ஆம் இடம். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மீனத்தில் சஞ்சரிக்கிறார். என்ன பலன்? இது 7.5 சனியின் மத்திய பகுதி. 2இல் சனி சஞ்சரிப்பது தனவரவை சற்று கட்டுப்படுத்தும். குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் வாக்குவாதங்கள் வரலாம். பண விஷயங்களில் நிதானம் தேவை. பேச்சில் கனிவு அவசியம். சாதகம்: உங்களின் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்திற்கு நல்ல சேமிப்பை இது கொடுக்கும். உங்கள் குடும்பத்திற்கான நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த இது உகந்த நேரம். 2. குரு பகவான் புண்ணியம் டு கடன் நோய். உழைப்பும் நிதானமும். குரு பகவானின் பெயர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு உழைப்பின் அவசியத்தை உணர்த்தும். முதல் பாதி ஜனவரி முதல் மே. குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பலன்: இது உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதிர்ஷ்டமான நிலை. புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துகளில் ஆதாயம், புத்திசாலித்தனத்தால் வெற்றி, முதலீடுகளில் லாபம் ஆகியவை கிடைக்கும். 2ஆம் பாதி ஜூன் முதல் குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். நோய் சத்ருஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம். பலன்: 6இல் உச்சம் பெற்ற குரு வருவதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் கடன்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். 3. ராகு மற்றும் கேது. ராகு 1ஆம் வீடு. டிசம்பர் வரை ராகு உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராகு சஞ்சரிக்கிறார். பலன்: இது சில நேரங்களில் மனக்குழப்பம், முடிவெடுப்பதில் தயக்கம், அலைச்சல், ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஆகியவற்றை தரலாம். புதிய முயற்சி எடுக்கும் முன் நிதானம் அவசியம். கேது 7ஆம் வீடு. கேது களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். பலன்: திருமண வாழ்வில் அனுசரித்துச் செல்ல வேண்டியிருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு சில ரகசியங்களைப் பற்றி தெரிய வரலாம். தொழில், வேலை மற்றும் நிதிநிலை. கும்பராசிக்கு 2026இன் முதல் பாதி முதலீடுகளுக்கு சாதகமானது. 2ஆம் பாதி வேலைப்பழுவை அதிகரிக்கும். நிதிநிலை ஃபைனான்ஸ். முதல் பாதி புத்திரஸ்தான குருவால் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாக வாய்ப்புள்ளது. 2ஆம் பாதி எச்சரிக்கை. 6இல் குரு வருவதால் செலவுகள் கூடும். கடன்களை சமாளிக்க அதிக முயற்சி தேவை. 2இல் சனி இருப்பதால் பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். தொழில் மற்றும் உத்தியோகம் கெரியர் உழைப்பு. 7.5 சனியின் மத்திய பகுதி என்பதால் நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். வேலைப்பழு காரணமாக சோர்வு வரலாம். போட்டியை வெல்லுதல். 6இல் குரு வருவதால் உங்கள் தொழிலில் உள்ள போட்டிகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் சுலபமாக வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலைக்கான முயற்சிகள் கைகூடும். கூட்டுத் தொழில். 7இல் கேது இருப்பதால் தொழில் கூட்டாளிகளிடம் வெளிப்படையாக பேசுங்கள். இரகசியமான பேச்சுகளை தவிர்க்கவும். குடும்பம், திருமணம் மற்றும் உறவுகள். குடும்ப வாழ்க்கை. 2இல் சனி மற்றும் 1இல் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் வார்த்தைகளால் வரும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும். பொறுமை அவசியம். 5இல் குரு இருக்கும்போது முதல் பாதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடத்த வாய்ப்புகள் உண்டு. திருமணம் மற்றும் உறவுகள். திருமணம். திருமணமாகாதவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி சாதகமாக உள்ளது. ஆனால் 7இல் கேது இருப்பதால் நிதானமான வரனாக பார்த்து தேர்வு செய்யுங்கள். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் ஜனவரி முதல் மேயில் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியம் கவனம் தேவை. ஜென்மராகு 2இல் சனி 6இல் குரு என ஆரோக்கிய ஸ்தானங்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. நோய்கள். வயிறு, கால், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும்.
கல்வி. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். புத்திசாலித்தனம் இருந்தாலும் உழைப்பும் அவசியம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். பரிகாரங்கள். ஏழரை சனியின் மத்திய பகுதி மற்றும் ராகுவின் தாக்கத்தை குறைக்க ஆஞ்சநேயர் வழிபாடு. சனி பகவானின் ஆதிக்கத்தை குறைக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, எள் தீபம் ஏற்றுவது சிறந்தது. அன்னதானம். பசியால் வாடுபவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது ஏழரை சனியின் அழுத்தத்தை குறைக்கும். பைரவர். அலைச்சலை குறைக்கவும் ஜென்மராகுவின் பாக்கத்தை குறைக்கவும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வது நற்பலனை தரும். இறுதி தீர்ப்பு. கும்பராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏழரை சனியின் மத்திய பகுதியில் இருந்தாலும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் பல வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்திலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தி நிதானத்துடன் செயல்பட்டால் இந்த சிக்கலான ஆண்டையும் வெற்றிகரமாக கடந்துவிடலாம்.